பொதுவாக திருச்சினால திருப்புமுனை தான் சார். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஏற்பட்டு இப்போ இந்த அது மாதிரி இந்த தடவைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நல்ல இன்னைக்கு அவர் எல்லா விதமான ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் 7 வாக்குறுதிகளை தந்துதான் ஆட்சி அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு கழகம் வந்தால் என்ன செய்யும். பாசன வசதியை 2ஆக பெருக்குவோம், கல்வி வசதியை பெருக்குவோம், மருத்துவ வசதியை பெருக்குவோம் என்றெல்லாம் சொல்லி 7 விதமான சூளுரைகளை சொல்லி தான் ஆட்சி பொறுப்பேற்றோம். அதே இடத்தில் தான் மாநாடு. இப்போதும் சில அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட வேண்டும், வெளியிடுவார்கள். ஏற்கனவே தந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் ஒவ்வொரு இடத்திலும். எனவே இது ஒரு நல்ல மாநாடாக நல்ல ஒரு அறிவிப்பு ஒரு இடமாக தான் இருக்கும். கடந்த சட்டமன்ற தேர்தல் போது இந்த முறையும் வாக்குறுதிகள் சொல்ல வாய்ப்பு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றம் இங்கே சொல்றது இல்லை, தேர்தல் அறிக்கையில் வரும். இங்கே 1-2 ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாமல் இருப்பாங்களா, அது அவங்களுடைய இஷ்டம். நான் அப்போ எப்படி சொல்ல முடியாது. இல்லை, அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும் சொல்லிவிட்டு செய்யலைன்னா சரியா இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் அவர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும். மாநாடு நடக்கிறப்ப அன்னைக்கு தமிழகம் முழுவதிலிருந்து வருவாங்க. போக்குவரத்து நெரிசல் இது காவல்துறை சொல்லிருக்கீங்களா? இது போக்குவரத்து மாற்றம் பண்ற மாதிரி அவங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று ஐஜி வந்தாங்க, நம்ம எஸ்பி வந்தாங்க, டிஐஜி எல்லாம் வெளியில இருந்து காவலர்கள் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டா இதை போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லா பக்கமும் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காவல்துறையில. போக்குவரத்து மாற்றம் எது இருக்குங்க? போக்குவரத்து மாற்றம் காவல்துறை தானே செய்வாங்க. அந்த நேரம் மணி நேரம் வருகிற போது சாலையில் வரும்போது பிரித்து விடலாம். நீங்கள் அது காவல்துறை தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட்லேருந்து புது ரோடு வழியாக பிரித்து கொடுக்கலாம். பெரம்பலூர்லேருந்து அரியலூர் வழியாக அந்த வரலாம், பெரம்பலூர்லேருந்து இந்த ஆத்தூர் வழியாக வரலாம். இப்படி தலைவர் அவர் காவல்துறை தான் அந்த போக்குவரத்தை அவருக்கு தான் சரி செய்ய வேண்டும். அப்படித்தான் செய்வார்கள். கூட்டணி கட்சிகள் அழைப்பு இல்லை, நம்ம மாநாடு தலைவர் பேசுகிறார். கூட்டணி அறிவிப்பு என்றால் அது முதலமைச்சர் அவர் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அழைப்பு இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. தெரியல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான், அது கழக தலைவர் தான் அறிவிக்கணும். மணிக்கெல்லாம் சரியாக மாநாடு தொடங்கிவிடும். இசை நிகழ்ச்சி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் சரியாக 5:30 மணி அளவில் அவர் இடத்திலிருந்து தொண்டருடைய கொடியேற்றி தொண்டருடைய வரவேற்பை